ஓம் நமக் சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திதி நவமி, நட்சத்திரம் சித்திரை. திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாடலை பார்ப்போம். அது பழசுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசை மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பாடலை பார்ப்போம். அதில் சிவபெருமானே நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பாடலில் வருகிறது. அதாவது நாம் முழுமையாக சரணடைந்து விடுவோமே ஆனால் சிவபெருமானே நம்மை ஆட்கொண்டருளும் வழியையும் நமக்கு காட்டுவார் என்பதாக அமைந்துள்ளது இந்த பாடல். சிவபெருமான் எத்தகையவர்? அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இந்த சிவபெருமான் இந்த பழம் சுவை எப்படி இருக்கும்? பழம் மிகவும் சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அமுதம் போன்றவர். அமுதம் எவ்வாறு இருக்கும்? அதுபோல் இருப்பவர். அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இந்த சிவபெருமான் நமக்கெல்லாம் அவரை நாம் பக்தர்கள் அறிந்து கொள்ளுமாறு எளியவராக நமக்கு அவர் இருக்கிறார். ஆனால் இந்த அமரர் தேவர்களுக்கும் முனிவர்களுக்குமே கூட அவ்வளவு எளிதாக அறியக்கூடியவராக அவர் இல்லை. ஆனால் நமக்காக பழசுவையை போன்று அமுதமாக நமக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். அதாவது நமக்கு சிவபெருமான் எத்தகைய வடிவிலெல்லாம் காட்சி கொடுக்கிறார்? லிங்கோத்பவராக, நடராஜராக, நடனம் புரியும் நடராஜராக, சிவனும் பார்வதியுமாக, அர்த்தநாரீஸ்வரராக, இது போன்ற பல உருவங்களை கொண்டு நமக்கு காட்சி அளித்து நம்மை ஆட்கொள்வதற்காக நமக்கு இத்தகையவாறு அவர் காட்சி அளிக்கிறார். ஆனால் திருமாலுக்கும் நான்முகனுக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஜோதி வடிவமாகவே இருந்து அவர்கள் அறிய முடியாதவாறு இருந்தவர். ஆனால் நமக்கு எளிய வகையில் காட்சி கொடுத்து நம்மை ஆட்கொள்ள வருகின்றார். இது அவன் திருவுரு இவன் அவன். அவர் திருவுருவங்கள் பல உருவங்களை கொண்டு நமக்கு காட்சி கொடுக்கிறார். எதற்காக? நம்மை ஆட்கொள்வதற்காக. அவர் எங்கே எழுந்தருளி இருக்கின்றார்? மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய். அதாவது மலர்கள் மலர்ந்து அதில் தேன்கள் அதிகமாக இருக்கின்றன. அதை வண்டுகள் எல்லாம் குடிப்பதற்கு வருகின்றன. அத்தகைய ஊரான திரு உத்தரகோச மங்கை எனும் அந்த ஊரில் இருப்பவரே திருப்பெருந்துறை மன்னா. திருப்பெருந்துறையில் இருக்கும் அரசே, எதை எமை பணி கொள்ளுமாறு அது கேட்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இத்தகைய எளிமையாக எங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் புரியும் சிவபெருமானே, இப்பொழுது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், எங்களை நீங்கள் சிவபெருமானாகிய நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது நீங்களே எங்களை செய்ய வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதாவது நாம் எந்த வகையில் பக்தி செய்தால் நமக்கு முக்தி கிடைக்கும், சிவபெருமான் நம்மளை ஆட்கொள்வார். அந்த பக்தியின் வகைகள் எல்லாம் நாம் அறியாமல் இருக்கலாம், நாம் சரியாக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சிவபெருமானே அதற்கும் நமக்கு அருள் புரிந்து அவரே நம்மை அவ்வாறாக எல்லாம் செயல்படுத்தி நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சிவபெருமானே நமக்கு அருள் புரிந்து அதை செய்வித்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாம் அவரிடமே வேண்டிக் கொள்கின்றோம். அதாவது இது முழுமையான சரணாகதி. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட நாம் நிர்ணயிக்க வேண்டாம், அதையும் சிவபெருமானே நிர்ணயித்து நம்மை செய்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இத்தகையவாறு நாம் சரணாகதி செய்யும் பொழுது நிச்சயமாக சிவபெருமான் நம்மை சிறந்த பக்தியாளர்களாக மாற்றி நம்மை ஆட்கொள்வார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். அது பழசுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார்.
இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய். திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொளுமாறு அது கேட்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.